ஸ்டேஷன்ல இருக்கிற நம்ம கதாநாயகன் நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவ மட்டும் பார்த்துட்டு அவன் சந்தோஷமா இருக்கான். இத பார்த்தவங்க இந்த ஃபோட்டோல அப்படி என்னடா இருக்குன்னு கிழிச்சிடுறாங்க. இதனால அங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிச்சு பந்தாட ஆரம்பிச்சிடுறான். கதாநாயகிக்காக உயிர கூட குடுக்கறதுக்காக அவன் ரெடியா இருக்கான். இப்போ ஸ்டேஷனுக்கு புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வர்றா. அவ வந்ததும் இந்த ஃபோட்டோக்காக தானே இவ்ளோ பண்ற, இப்ப பாருன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவ கசக்க ஆரம்பிச்சிடுறா. இத பார்த்துக்கிட்டு இருந்தவன் அவளையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். இப்ப எல்லாருமே சேர்ந்து அவன லாடம் கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. கோர்ட்லயும் அவனுக்கு மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கான். அந்த பொண்ணையும் அபியூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற எல்லார்ட்டயும் விசாரிக்கிறப்போ, இவன பத்தி தப்பு தப்பான விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க சொல்லிடுறாங்க. மேலும் அந்த வீட்ல இருக்கிற வேலைக்காரி, அவர் ரொம்பவே மோசம். சிகரெட்டெல்லாம் சுடுவாரு. எங்க அம்மா பாவம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்கூல்ல கேட்கிறப்பயும் அவள ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால கோர்ட்டும் அவன மென்டல் ஹாஸ்பிடல்ல சேர்த்துடுறாங்க. இப்ப அந்த போலீஸ்காரி மென்டல் ஹாஸ்பிடலுக்கு வர்றா. "என்னப்பா எப்படி இருக்க?" நேகா எங்கேயும் ஓடி போகல. அவ சந்தோஷமா இருக்கா. இன்னொரு விஷயம் தெரியுமா? நேகாக்கு நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. அதனால தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம். முதல்ல கௌதம் கிட்ட அவள கூட்டிட்டு போகும்போது தான், கௌதம் ஒரு விஷயம் கேட்டான். "நீ இவன் கூட சந்தோஷமா இருக்கியா?" அப்படின்னு கேட்கிறப்போ, அவ "இல்ல. டெய்லி என்ன டார்ச்சர் பண்றான். என்னை எப்படியாவது காப்பாத்துன்னு" சொன்னா. அதனால தான் அவள மறுபடியும் உன்ன வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சோம். ஆனா நீ அவள அடிச்சு போட்டுட்டு மயங்கிட்ட. இதையே சாதகமா பயன்படுத்தி நாங்க அவள தூக்கிட்டு வந்துட்டோம். இப்போ நாங்க நெனச்ச மாதிரி நீ மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்க. ஆனா அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவ நெனச்ச வாழ்க்கைய அவ வாழ்றா அப்படின்னு அந்த வீடியோவுல காட்டுறாங்க. இப்ப அவ ஹேப்பியா இருக்கா. இந்த மாதிரி சைக்கோத்தனமான லவ்வுக்கு கடைசில நீங்க மென்டல் ஹாஸ்பிட்டல் தான்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அவ கெளம்பிர்றா.